அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தெய்வீக சக்திகள் நிறைந்த மரங்கள் இந்த தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்போ இதில் பார்க்க இருக்கக்கூடிய மரம் ஆலமரம். இந்த மரத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு மரம், அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரம், எப்பயுமே பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரம், விரிந்த சுற்றளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மரம். அதனால தான் அந்த காலத்தில் மரத்தடியில் பஞ்சாயத்து வச்சாங்க. கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துக்குன்னா மரத்தடியில் வச்சு பஞ்சாயத்து நடத்தினாங்க. சரிங்க, அதுக்கும் தெய்வீக சக்திக்கு என்னங்க சம்பந்தம்? ஆமாங்க, ஆலமரத்தில் சிவ அம்சம் என்று சொல்லப்படுது. சிவனுடைய பவர் சக்தி அந்த மரத்தில் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் செஞ்சாங்கன்னு சொன்னால் எளிதில் அவர்களுக்கு அந்த காரியம் கைகூடும். அப்போ சீக்கிரமாக கிடைக்கிறதுங்கிறது வேறு, எளிதில் கிடைக்கிறதுங்கிறது வேறு. கைகூடுங்கிறது பொதுவாகவே கைகூடும். பொறுமையாக நம்ம ஒரு மண்டலம் எடுத்துக்கிறது 2 மண்டலம் எடுத்துக்கிறதுங்கிறத அங்கே 20 நாள் 25 நாள்லேயே கொடுத்துரும். அதுதான் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு தன்மை. அதே போல் இந்த மரம் பார்த்திங்கன்னா பல 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்ட மரமாக இந்த மரம் இருக்குது. அதுதான் இந்த மரத்தை தேசிய மரமாக அறிவித்தாங்க. எப்போ அறிவித்தாங்க? 1950 இந்த தேசிய மரமாக அறிவித்தாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் இந்த மரத்தில் இதனுடைய அதிர்வு, இதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த காற்று, அந்த அதிர்வுகளை எப்படி சொல்கிறோம் இல்லையா, அது சாத்வீக குணம் நிறைந்த ஒரு மரமாக இந்த மரம் இருக்குது. இது ஆக்சிஜனை அதிகமாக வெளிவிடக்கூடியது. அதனால தான் டிப்ரெஷனாக இருக்கிறவங்களாம், மன அழுத்தம் உள்ள நபர்கள் இந்த மரத்துக்கிட்ட போய் 20 நிமிஷமோ 40 நிமிஷமோ அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணாங்கன்னாலே, ஒரு அமைதியாக உட்காந்தாங்கன்னாலே அவங்களுடைய சுவாசத்தை நார்மலைஸ்ட் ஆக்கிரும். டிப்ரெஷனாக இருக்கிறவங்கள நார்மலைஸ்டாக ஆக்கிரும். அதனால தான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவங்களாம் அங்கே போனாங்கன்னா அதை பாசிட்டிவாக மாற்றிடும். நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளோ ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த மரம் கொடுக்கும். அதனால தான் வாழ்த்தும் போது கூட என்ன சொல்கிறோம்? ஆள்போல் தழைத்து அப்படிங்கிற வாசகத்தை சொல்கிறோம். அப்போ ஆள்போல் தழைத்து அப்படின்னா அப்படி தழைத்து அந்த பிரகாசமாக பச்சை பசிரென்று தழைத்து இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஆலமரம். அதனால தான் வாழ்த்தும் போது கூட ஆள்போல் தழைத்து அப்படின்னு வாழ்த்தக்கூடிய ஒரு தன்மையை இந்த மரம் வாங்கியிருக்கு. இதனுடைய இலை, இதனுடைய பட்டை, இதனுடைய பால் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரம். ஆகவே இன்றைய தலைப்பில் தெய்வீக சக்தி நிறைந்த மரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஆலமரத்தை பற்றி பார்த்துருக்கோம். அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க, புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிறவங்க இதன் அடியில் போய் அதை பிரயோகம் பண்ணி பார்க்கும்போது அது அவர்களுக்கு சீக்கிரத்தில் கைகூடக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத அங்கே நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் இந்த மரத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்படின்னா மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்கே நமக்கு இருக்கும்? காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்ம ராசியில் இருக்கும். அப்போ இந்த ஆலமரத்தோட விழுதுகள் ஆண்மை குறைபாடை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த மகம் நட்சத்திரத்தை காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இந்த மக நட்சத்திரத்தை வச்சுருக்காங்க. 1. 2வது, இந்த மக நட்சத்திரம் பித்ருக்களுடைய நட்சத்திரம். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த 5. அப்போ நம்ம முன்னோர்கள் செய்ததுடைய கர்ம பதிவுகள், நம்ம முன்னோர்களுடைய தாக்கங்களை எல்லாம் குறைக்கக்கூடிய, அதாவது பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய, பித்ருக்களுக்கு உகந்த நட்சத்திரமாக இந்த மகம் இருக்குது. அப்போ அந்த ஆலமரத்தடியில் இவ்வளவு சக்திகள் நிறைந்த ஒரு மரமாக இந்த மரம் இருக்குது. அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அப்போ இந்த முன்னோர்களை நினைத்து அந்த இடத்துல உட்காந்து தியானம் செய்யும்போது அவர்களுடைய அருள் ஆசிரியர் முழுமையாக நமக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகளை எடுத்து சமீது செய்து அதை அவர்கள் மருந்தாக எடுத்துக்கொள்ளும் போது சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கணும். அளவு மாறும். எல்லாருக்கும் எல்லாமே நிறையாவும் கொடுக்க முடியாது. அப்போ விருந்தும் மருந்தும் ஒரு அளவாக தான், 3 நாள் அப்படிம்பாங்க. அது ஒரு அளவு தான். அதை தான் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ அளவோடு எடுத்துக்கணும். அதை தெரிஞ்சு எடுத்துக்கிறது சிறப்பு. அப்போ இந்த இன்றைய தலைப்பு தெய்வீக சக்திகள் நிறைந்த மரங்களில் ஆலமரத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஆலமரத்தில் எவ்வளவு தன்மை இருக்குங்கிறத இந்த பதிவு மூலியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இதுபோல் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் தேவை இருப்பின், சந்தேகங்கள் இருப்பின்
என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். குருவாழ்க, குருவே